அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. இதை பாருங்கள், இது அர்ஜுனா அபயம். இப்போ இடி இடிக்குதுன்னு வச்சுங்க, பக்கத்தில் நல்ல பயங்கரமான இடி, எத்தனையோ பேர் இடி எடுத்துகிட்டு போய் செத்துக்கிறாங்க. விவசாய நிலத்தில் போய் தங்கி இருக்கும்போது இடி தாக்கினார். இது கர்மா, 3 ஜென்மத்தில் பாவம் செஞ்சால் இடி அடப்படுப்பா, உன் தலையில் இடி விடுமா, உன் ஆசையில் காசரக்கா முளைக்குமா, உன் எண்ணத்தில் இழவோல வருமானு சாப்பம் கொடுப்பாங்க. இப்போ கிராமத்து ஜனங்க எப்பயும் பார்த்தாலும் சண்டை கண்டு வந்துட்டுனா இப்படி தான் பேசுவாங்க, அடப்பா இவன் தலையில் இடி விடுமான்னுவாங்க. இந்த சாப்பெல்லாம் வாங்கக்கூடாது, ஏன்னா சில வாய் பறிச்சிடும். அதனால் உன் ஆசையில் காசரக்கம் முளைக்குமா, உன் எண்ணத்தில் இழவோல வருமானாங்க. இது கிராமத்தினுடைய பாஷை நான் சொல்கிறது. அந்த மாதிரி இடி இடிக்கும்போது உங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இல்லை ஊர்லேயோ, ஒரு ஊரில் ஊரை சுற்றி ஒரு 4 மரம் இந்த மரம் இருந்ததுன்னா எக்காரந்து கொண்டு இடி விழாது. அதாவது ஆற்றியே சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் மருத மரம்னு பேர், மருத மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், இது என்ன பண்ணோம், இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேங்க. உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை மண்ணில் விழும் இடியும் மார்பில் விழும் இடியும், மார்புன்னா ஹார்ட் அட்டாக்கு வருதுல்ல, இது ரெண்டையும் கூட தாக்குற அந்த மருத மரக்கூட்டம். இப்போ கூட சமீபத்தில் எங்கள் ஊருக்கு தெற்க காட்டுப்பத்து பக்கம் காட்டாண்டிக்கு போன ஒரு ஊரில் ஒரு பொண்ணுக்கு பெரும்பாடுன்னா பெண்களுக்கு உதரப்போக்கு நிறைய போய்க்கினு. சமீபத்தில் என்னை தொடர்பு கொண்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி போய் என்ன பண்ணேன், நான் போய் மதுரைப்பட்டை எடுத்து இடித்து சாரை எடுத்து என்ன குடித்தாங்க. 3 நாள் நின்று போச்சு அந்த உதரப்போக்கு. அதனால் இதுக்கு என்ன பவர்னா, அந்த மூலிகைக்கு மண்ணில் விழும் இடியும் மார்பில் விழும் இடியும், மார்புனா இதயத்தை ஹார்ட் அட்டாக் தடுப்பும் அற்புத விருட்சம் அர்ஜுனா அபயம். இடி விழுந்த மரத்தில் வாயில் எழுவது இந்த வார்த்தைகள். அர்ஜுனா, இப்போ எந்த இடி விழிச்சாலும் அர்ஜுனா, இப்போ எந்த சாமி கூட மாட்டோம், அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்றோம். ஏன்னு கேட்டால் மின்னல் என்பது ஒரு பெண்ணு, அர்ஜுனனுக்கு கட்டுப்பட்டவள். மகாபாரதத்தில் அர்ஜுனுக்கு கட்டுப்பட்டவன்னு மகாபாரத கதையில் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்றதை அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணால் தான் தெரியும். அடியன் இதில் சாமி சொல்லிக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். அதனால் வார்த்தை தான் அர்ஜுனன் என்ற மகாபாரத வில்லாளியான அர்ஜுனன் அல்ல மின்னலை இடியும் வச்சிராயத்தையும் கொண்டிருக்கான். வச்சிராயம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்திரன் புத்திரன் அர்ஜுனன், இந்திரனுடைய மகன் அர்ஜுனன். இந்திரன் தான் பிறந்த பஞ்சபுத்து தத்துவத்தை தானே இந்திரன், அதில் பிறந்தான். நினைப்பதில் தவறில்லை. ஆயினும் அர்ஜுனனுக்கு முன்பாக எத்தனையோ அர்ஜுனன்கள் புராணத்தில் உண்டு. பூலோகத்தை ஆண்ட அசுர மன்னர்களில் கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒருவன் 1000 தலைகளையும் 2000 கைகளையும் உடையவன் என்று புராணத்தில் அவனது பராக்கிரமங்களை கூறப்படுகிறது. தேவர்களும் அஞ்சி நடுங்கும் கார்த்திய வீரிய அர்ஜுனனிடம் இலங்கை வேந்தன் ராவணனும் விளையாட்டு பொம்மை போல அடிபட்டு கிடந்திருக்கிறான் என்று புராணங்கள் கூறுகிறது. அப்பேருக்கு வந்த ராவணனையே விளையாட்டு பொம்மை மாதிரி ஆட்டிக்கிறானா கார்த்திய வீர அர்ஜுனன். அப்படிப்பட்ட புகழுடைய அம்மன்னன் ஜமதாக்கினி மகாமுனிவரால் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது அவரை ஏளனப்படுத்தி அவரது தெய்வீக பசுவான காமதேனுவை கவர்ந்து சென்ற இதன் ஆவேசமான ஜமதக்கினி முனி புத்திரரான பரசுராமர் கார்த்தவீரிய அர்ஜுனனுடன் யுத்தம் செய்து அவனை 2000 கைகளையும் வெட்டி வீழ்த்தினார். பகவானின் திவ்ய அவதாரமான பரசுராமரால் அவன் வதம் செய்யப்பட்டு முக்தி அருளப்பட்டு அவனுடைய உடல் பிண்டமாய் மரமாய் இப்பூமியில் வளர்ந்து அந்த விருட்சம்தான் அர்ஜுனா மரம் எனப்படுகிறது. கார்த்திவீரிய அர்ஜுனுடைய உருவந்தான் இன்றைக்கி இப்போ நான் சொன்ன அந்த மருத மரம்னா இப்போ கேள்விப்பட்டிருங்க, கொய்யா மரம் மாதிரி இருக்கும், ரொம்ப உயரமான பெரிய மரம். இது இப்போ இந்த பக்கம் இருக்குது. நான் இந்த காட்டுப்புறத்தை பார்க்க போனால், அதாவது போகிறேன் நான் இருக்கிற இடத்த கூட நிறைய இடத்த இருக்குது. நான் குறிப்பாக சொல்கிறேன், அதாவது சேந்தநாடு போகிற வழியில் இருக்குது அந்த ஊரில். நான் ஒரு ஊர் வேலை செஞ்சு போனேன், அந்த ஊரில் அந்த மரத்தை பார்த்தேன். அந்த இடத்த அப்படிப்பட்ட புகழுடைய மன்னன் ஜமதாக்கினி வதம் செய்து அர்ஜுனம், அதாவது அப்படிப்பட்ட புகழுடைய மன்னன் ஜமதாக்கினி மகாமுனிவர் தவம் செய்து கொண்டிருந்த போது அவரை ஏளனப்படுத்தி அவ்வாறு தெய்வீக பாவனை காமதேனுவை காமதேனு அவங்ககிட்ட அது ஜமதக்கினி முனிவர் காமதேனு கொண்டான். அவனை அந்த கார்த்திய வீரிய அர்ஜுனே பரசுராமர் கார்த்திய வீரியனை யுத்தம் செய்து 2000 கைகளையும் வெட்டி வீழ்த்தினார். பகவானின் திவ்ய அவதாரமான பரசுராமர் அவன் தவம், பரசுராமர் யாரும் இல்லை, மகாவிஷ்ணு அவதாரம் தான், வதம் செய்யப்பட்டு முக்தி அருளப்பட்டு அவனுடைய உடல் பிண்டமாய் இப்பூமியில் வளர்ந்திருக்கு. அதான் விருட்சம் அர்ஜுனா மரம் எனப்படுகிறது. அர்ஜுனம் என்பது பெயர் அதுக்கு. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், மருத மரம்ன்றோம். மறு உதயம் நல்லா கவனிங்கன்னா
கார்த்திகை வீர அர்ஜுனா மறு அவதாரம் எடுத்தால் மருதம் அப்படின்னு பேர். புரியுதா? இதை மருத மலைக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு பாட்டு பண்ணார் தெரியுமா? அங்கேயும் இருக்குது இந்த மரம். தன்னுடைய ஆற்றலை, அதாவது மறுபடியும் சொல்லிக்கிறேன், நான் அதிலிருந்து வர ஆக்சிஜனை சுவாசித்தாலே நம்மளுக்கு ஹார்ட் விதமான சுவாசம் பூரா கிளியர் ஆகும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்திரனால் பானங்களான இடி மின்னல், இந்திரனுடைய பானம் இடி மின்னல் பாதிப்பில்லாத மரத்தை அவன் பெற்றிருந்ததால் அம்மரம் இடி மின்னலை தாக்கும் வல்லமை பெற்றதாக இருக்கிறது. குபேர புத்திரர்களான நல, குபரனும் மணிக்கிரிவனும் நாரதரின் சாபத்தால் அர்ஜுன என்ற மருத விருட்சத்தில் ஆபகானமாகி துவாபர யுகத்தில் பகவான் கிருஷ்ணனால் சாபம் நீக்கி பெற்றனர் என்ற புராணங்களும் கூறுகிறது. அர்ஜுன என்ற மரத்துக்கு அர்ஜுனம் பூமியில் விழும் இடியை மட்டுமல்ல, உயிர்களின் மார்பில் விழும் இடியான மாரடைப்பு. நல்லா கவனிக்கணும், இது சும்மா கிடையாது, வேணால் செஞ்சு பாருங்கள். யாருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குதோ அந்த மரத்தினுடைய பட்டையை எடுத்தாந்து இடித்து சாரை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். எப்பேர் வந்த ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் உடனே, அதாவது இடி என்பது மண்ணில் விழும் இடியும் நம்ம மனித இதயத்தில் விடும் இடியும், அது ரெண்டு இடிக்கு சமமானத்தான். ஹார்ட் அட்டாக் இடிக்கு சமமானத்தான். அந்த மாரடைப்பு என்ற உயிர் கொல்லி இருதய நோயை நீக்குகிறது. மறுபடியும் சொல்கிறேன், அர்ஜுனம் என்ற பூமியில் விழும் இடியை மட்டுமல்லாது உயிர்களின் மார்பில் விழும் இடியான மாரடைப்பு என்ற உயிர்கொல்லியை இருதய நோயை நீக்கிறது. மருதப்பட்டைகளை மருந்தாக உண்ணுவதாலும் அவ்விருட்சத்தின் மலர்களை பூக்களையும் தேனில் ஊற வைத்து அருந்துவதாலும் இவ்விருட்சத்தின் கட்டைகளில் செய்யப்பட்ட கோலையில் பச்சை கற்பூரம் கலந்து துளசி நீர் அருந்துவதாலும் இந்நோய் பரிபூரணமாக விளக்கும் என்று ரிஷிகள் கூறுகின்றனர். ஊருக்கு ஒரு மரம் இருந்தால் மக்கள் இடிமின்னல் பயமின்றி வாழலாம். இதை நான் சும்மா தமாஷுக்கோ கிண்டலுக்கோ, ஒரு ஊருக்குன்னா அந்த ஊரில் ஏதாவது ஒரு இடத்த இந்த மரத்தை வச்சு பாருங்கள், இடி அந்த ஊரில் விழாது. கிட்டத்தட்ட சுமார் 1 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த இடி விழும். அந்த அந்த மரம் இருக்குதுன்னா அப்பேர் கொண்ட சக்தி வாய்ந்த மரம் அர்ஜுனா மரம். அதுதான் மருத மரம். மருதப்பட்டைக்கு அப்பேர் கொண்ட சக்தி இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், 2வது ஒரு தரம் படிக்கிறேன். ஏன்னு கேட்டால் இது திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கின்றதுக்காக சொல்கிறேன். அர்ஜுன மரம் பூமியில் விழும் இடியை மட்டுமல்லாது உயிர்களின் மார்பில் விழும் இடியை மாரடைப்பு என்ற உயிர்கொல்லி நோய் இருதய நோயிலிருந்து நீக்குகிறது. மருதம் பட்டைகளை மருந்தாக உண்ணுதாலும் அவ்விருட்சத்தின் மலர்களை பூக்களையும் தேனில் ஊற வைத்து அருந்துவதாலும் அவ்விருட்சத்தின் கட்டையில் ஒரு படி கோலை மாதிரி செய்து பச்சை கற்பூரம் கலந்து துளசி நீர் அதில் போட்டு அருந்துவதாலும் இந்த நோய் பரிவுறவாக விளைகிறது என்று ரிஷிகள் கூறுகின்றனர். ஊருக்கு ஒரு மரம் இருந்தால் மக்கள் இடிமின்னலிருந்து பயமின்றி வாழலாம். மருத மரம் சம்பத்துகளால் யாகம் செய்ய குபேர சம்பத்துகள் உண்டாகும். அது மரத்தை குச்சி எடுத்து யாகம் செய்யினா லட்சுமி கடாட்சம் வரும் உண்டாகும். அம்மரத்தின் பட்டை பொடிகள் மட்டிப்பால் மற்றும் கோஷ்டம் கலந்து வளர்பெறை வெள்ளிக்கிழமைகள் தூப தீபம் விட்டு வர மங்களகரமாக உண்டாகும். கால்நடைகள் கொண்டான நோய்கள் விலகும். மருத மர காற்றால் தீவினைகள் விலகும். உடலில் உண்டாகும் அலர்ஜி தோஷம் நீங்கும். மருதம் பட்டை நீரிழிவு நோயை அருமருந்தாக மருத மர இலைகளை விளக்கெண்ணெயோடு வதக்கி வீக்கங்களுக்கு மூல நோய்களுக்கும், இந்த மருதமலை இலையை வதக்கி விளக்கெண்ணெயில் வதக்கி வீக்கங்களுக்கும் மூல ரோகங்களுக்கும் பற்று போடலாம். தமருகமான கிரதயத்துக்கும் சின்னத்தை போல் வலிமை தருவது எதுவுமில்லை. ஆகையால் எல்லோரும் இதை அறிந்து நினைந்து தெளிந்து இதை நான் ஏனோ தானன்னு சொல்லலை. இதை இந்த மருத மரத்துடைய மூலிகை கொண்ட மரத்தை நடுங்க. இதனோட பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சு என்கிட்ட ஃபோனில் பேசுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கு தானே நான் இருக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு வையகத்தில் வாழ்வாங்கு வாழ, நோயின்றி வாழ, குறையற்ற செல்வமும் நோயற்ற வாழ என் அப்பன் அருட்பெருஞ்சோதி ஆண்ட வள்ளல் பெருமானை வணங்கி மனதார உங்களுக்கு வாழ்த்துகிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.